ஸ்ரீ கர்க சம்ஹிதை 2ஆம் அத்தியாயம். பிரம்மதேவர் மற்றும் பிற கடவுள்களால் கோலோகம் தரிசனம் செய்யப்படுதல். ஸ்ரீ நாரதமா முனிவர் கூறுகிறார், நாக்கை பெற்ற பிறகும் கூட புகழுக்குரியவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பாடுவதில்லை. அந்த முட்டாள் மனிதன் முக்தியின் ஏணியை கண்டுபிடித்த பிறகும் அதில் ஏற முயற்சிக்கவில்லை. அரசரே, இப்போது இந்த வராக கல்பத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கராதத்திற்கு வந்ததையும் அவர் இங்கு செய்த அனைத்து லீலைகளையும் குறித்து நான் உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள். அது நீண்ட காலத்திற்கு முன்பு பூமி அசுரர்கள், பிசாசுகள், அசுர குணமுள்ள மக்கள் மற்றும் தீய மன்னர்களின் கனமான சுமையால் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஒரு பசுவின் வடிவமெடுத்து பூமி தேவி தன் உள் வழியை கூறி மன்றாட பிரம்மதேவரிடம் சென்றாள். ஒரு அனாதை போல அழுதாள். அந்த நேரத்தில் அவளது உடல் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. அங்கே அவரது துன்ப கதையை கேட்ட பிரம்மதேவர் அவருக்கு பொறுமை அளித்து உடனடியாக அனைத்து கடவுள்களையும் சிவபெருமானையும் தன்னுடன் அழைத்து கொண்டு பகவான் நாராயணரின் வைகுந்த லோகத்திற்கு சென்றார். அங்கு சென்ற பிரம்மதேவர் 4 கரங்களை கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி தனது அனைத்து நோக்கங்களையும் கூறினார். பின்னர் செல்வத்தின் அதிபதியான, முக்தியின் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களிடம் கூறினார். பகவான் கூறினார், இங்கு வந்துள்ள நீங்கள் அனைவரும் எந்த பிரபஞ்சத்தில் வசிக்கிறீர்கள் என்பதை சீக்கிரம் எனக்கு கூறுங்கள். பின்னர் நான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சென்று அவருக்கு தெரிவிப்பேன். தேவர்கள் இது ஒரு சிறந்த விஷயம் என்றனர். ஆச்சரியமாக இருக்கிறது. வேறு பிரபஞ்சங்கள் உள்ளனவா? நாம் அவற்றை கண்டதில்லையே. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு பிரபஞ்சம்தான், வேறு எந்த பிரபஞ்சமும் இல்லை. சச்சந்திரனார் கூறினார், பிரம்மதேவரே, இதோ விரஜா லட்சக்கணக்கான பிரபஞ்சங்கள் ஆற்றில் இங்கும் அங்கும் உருண்டு கொண்டிருக்கின்றன. அவற்றுகளுக்குள்ளும் உங்களைப் போலவே தனித்தனி தெய்வங்கள் வசிக்கின்றன. கிராமவாசியே, உங்கள் சொந்த பெயர் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இங்கு ஒருபோதும் இருந்ததில்லை என்று தெரிகிறது. உங்களிடம் உள்ள சிறிய அளவில் நீங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் இல்லத்தை விட்டு வெளியேறவில்லை என்று தெரிகிறது. அத்தி மரத்தின் பழத்தில் வாழும் பூச்சிகள் தாங்கள் வாழும் பழத்தை தவிர வேறு எதையும் அறியாதது போல் உங்களை போன்ற சாதாரண மக்கள் தாங்கள் பிறந்த ஒரே இடம் பிரபஞ்சம் என்று கருதுகிறார்கள். ஸ்ரீ நாரதமா முனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு எல்லா தேவர்களும் ஏளனத்திற்கு ஆளாகி பேச முடியாமல் அமைதியாக நின்றனர். அவர்களை ஆச்சரியத்துடன் கண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், பரமபுருஷ பகவானான பிருஷ்ணி கர்ப்பர் தனது நித்திய அவதாரம் எடுத்த அதே பிரபஞ்சத்தில் நாம் வசிக்கிறோம். மேலும் பகவான் திரிவிக்ரமரின் விராட வடிவத்தை எடுத்திருக்கும் வாமனமூர்த்தி நகம் ஒரு குகையை உருவாக்கியது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதை. இதை கேட்ட சச்சந்திரனா அவரை மிகவும் புகழ்ந்து தனக்குள் சென்றாள். பின்னர் அவள் விரைவாக வந்து அனைவரையும் உள்முற்றத்திற்கு வரும்படி கட்டளையிட்டு திரும்பி சென்றாள். பின்னர் அனைத்து கடவுள்களும் கோலோகத்தின் மிக அழகான வசிப்பிடத்தை கண்டனர். கோவர்த்தனம் என்ற மலை மன்னன் இருந்தார். அந்த கிரிராஜ பகுதி அந்த நேரத்தில் வசந்தத்தை கொண்டாடும் கோபியர்கள் மற்றும் பசுக்களின் குழுவால் சூழப்பட்டிருந்தது. கல்ப மரங்கள் மற்றும் அது ஏராளமான கல்ப கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் ராச மண்டலம் அதை அலங்கரித்தது. அழகான அடர் நிற யமுனை நதி அங்கே சுதந்திரமாக ஓடுகிறது. அதன் கரைகளில் கட்டப்பட்ட பல நூறு கணக்கான அரண்மனைகள் அதன் அழகை மேம்படுத்துகின்றன. மேலும் வைதூரிய ரத்தினத்தால் ஆன அழகான படிக்கட்டுகள் ஆற்றில் இறங்குகின்றன. தெய்வீக மரங்கள் மற்றும் கொடிகளால் நிறைந்த பிருந்தாவனம் அற்புதமானது. அதன் அழகு பல்வேறு கவர்ச்சியான பறவைகள், வண்டுகள் மற்றும் பன்ஷிவத் மரத்தால் மேலும் மேம்படுத்தப்படுகிறது. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசுகிறது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரைகளின் நறுமண மகரந்தத்தை சிதறடிக்கிறது. பிருந்தாவனத்தின் மையத்தில் 32 காடுகளை கொண்ட நிஜ நிகுஞ்ச் பகவானின் தோட்டம் ஒன்று உள்ளது.
அதன் எல்லை சுவர்கள் மற்றும் அகழிகள் அதை அலங்கரிக்கின்றன. அதன் முற்றம் சிவப்பு அக்ஷயவத் மரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பத்மராகம் உள்பட 7 வகையான இரத்தினங்களால் பதிக்கப்பட்ட சுவர்கள் மற்றும் முற்றத்தளங்கள் அற்புதமானவை. பல மில்லியன் கணக்கான சந்திரன்களின் வட்டத்தை ஒத்த சர விளக்குகள் அவற்றை அலங்கரிக்கின்றன. மேலும் அவற்றில் திகைப்பூட்டும் கோலங்கள் தொங்குகின்றன. பறக்கும் தெய்வீக கொடிகள் மற்றும் பூக்கும் மலர்கள் ஆலயங்கள் மற்றும் தெருக்களின் அழகை மேம்படுத்துகின்றன. அங்கே துளிர்க்கும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் இளம் பெண்கள் ரோஜா மஞ்சள் காதணிகளை அணிந்து நூற்றுக்கணக்கான நிலவுகளைப் போல ஒரு அழகான நிறத்துடன் பிரகாசிக்கிறார்கள். அந்த சுதந்திரமாக நகரும் அழகிகள் இரத்தினங்கள் பதித்த சுவர்களில் தங்கள் அழகான முகங்களை பதித்து இரத்தின முற்றங்கள் வழியாக துள்ளி குதிக்கின்றனர். கழுத்துகள் கழுத்தணிகள் மற்றும் கரங்கள் தங்கள் கரங்களை அலங்கரிக்கின்றன. கணுக்கால் மற்றும் கச்சைகளின் இனிமையான சப்தம் எங்கும் எதிரொலிக்கிறது. அந்த மாடு மேய்க்கும் பெண்கள் தங்கள் தலையில் ஒரு இரத்தினத்தை அணிந்துள்ளனர். அங்கு ஒவ்வொரு வாயிலிலும் பல நூற்றுக்கணக்கான அழகான பசுக்களை காணலாம். தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவை வெள்ளை மலைகள் போல தோன்றும். அவை அனைத்தும் பால் உற்பத்தி செய்யும் மற்றும் இளம். அவை நல்ல நடத்தை கொண்டவை என்பதால் நல்ல குணங்களை கொண்டவை. அவை அனைத்தும் புதியவை மற்றும் மஞ்சள் நிற வால்களை கொண்டுள்ளன. அத்தகைய மகிமை அழகான பசுக்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்தன. அவற்றின் மணிகளும் ஜாலங்களும் மெல்லிசை ஒலிகளை உருவாக்குகின்றன. மணிகளின் ஓசைகளால் அலங்கரிக்கப்பட்ட அவற்றின் கொம்புகள் தங்கத்தால் பூசப்பட்டுள்ளன. அவை தங்கம் போன்ற கழுத்தணிகள் மற்றும் மாலைகளை அணிந்துள்ளன. அவற்றின் உடல்கள் ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்றன. அனைத்து பசுக்களும் வெவ்வேறு வண்ணங்களில் உள்ளன. சில வெள்ளை, சில கருப்பு, சில மஞ்சள், சில சிவப்பு, சில பச்சை, சில செம்பு நிறம் மற்றும் சில புள்ளிகள். சிலவற்றின் நிறம் புகை போன்றது, பல காக்கை நிறம். பசுக்கள் அவற்றின் பால் உற்பத்தி திறனில் கடலுடன் ஒப்பிடத்தக்கவை. இளம் பெண்களின் கை ரேகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதாவது இளம் பெண்களின் கரங்களில் வண்ணமயமான முத்திரைகள். மான்களைப் போல குதிக்கும் கன்றுகளால் அவற்றின் அழகு மேலும் மேம்படுத்தப்படுகிறது. மந்தைகளில் பெரிய காளைகளும் சுற்றி திரிகின்றன. அவை நீண்ட கழுத்து மற்றும் பெரிய கொம்புகளை கொண்டுள்ளன. அந்த காளைகள் தர்மத்தின் உருவகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பசுக்களை பாதுகாக்கும் ஏராளமான மாடு மேய்ப்பவர்களும் உள்ளனர். அவற்றில் சில கரும்பு குச்சிகளை ஏந்தி செல்கின்றன. மற்றவை அழகான புல்லாங்குழல்களை பிடித்துள்ளன. அவற்றின் நிறம் அனைத்தும் கருமையானவை. அவர்கள் கிருஷ்ணரின் வீரதீர செயல்களை குறித்த கதைகளை மிகவும் இனிமையான குரல்களில் பாடுவதால் மன்மதன் கூட அவற்றால் மயங்கி போகின்றான். எல்லா தேவர்களும் அந்த தெய்வீக தோட்டத்தை வணங்கி உள்ளே சென்றனர். அங்கே அவர்கள் ஒரு பெரிய 1000 இதழ்கள் கொண்ட தாமரையை கண்டார்கள். அது மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு ஒளித்திரள் போல் தோன்றியது. அதன் மேலே 16 இதழ்கள் கொண்ட தாமரை இருந்தது. அதற்கு மேலே 8 இதழ்கள் கொண்ட தாமரை இருந்தது. அதற்கும் மேலே ஒரு மின்னும் உயர்ந்த சிம்மாசனம் இருந்தது. 3 படிகள் கொண்ட இந்த உயர்ந்த தெய்வீக சிம்மாசனம் கௌஸ்துபா என்று அழைக்கப்பட்டது. இரத்தினங்களால் பதிக்கப்பட்ட இது ஒப்பற்ற அழகை வெளிப்படுத்துகிறது. சந்திரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராதையுடன் அதன் மீது அமர்ந்திருக்கிறார். அனைத்து கடவுள்களும் அத்தகைய ஒரு காட்சியை பெற்றனர். மோகினி உள்பட 8 தெய்வீக தோழர்களுடன் ஸ்ரீதாமா உள்பட 8 கோபாலர்களால் பசு மேய்க்கும் சிறுவர்கள், சேவை செய்யப்பட்ட தம்பதியினர், அன்னம் போன்ற வெண்மையான விசிறிகள் அவர்களுக்கு மேலே படபடக்கின்றன. வைரம் பதித்த கைப்பிடிகள் கொண்ட சவரங்கள் அசைக்கப்படுகின்றன. பல நூற்றுக்கணக்கான சந்திரன்களின் பிரகாசத்தை வெளிப்படுத்தும் திறன் கொண்ட மில்லியன் கணக்கான குடைகள் இறைவனுக்கு சேவை செய்ய வழங்கப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் தேவி ஸ்ரீ ராதை, ஸ்ரீ ராதாராணி ஆனவர் அவரது இடது கரத்தை அலங்கரிக்கிறார். இறைவன் தானாக முன்வந்து தனது வலது காலை வளைத்துள்ளார்.
அவர் கையில் ஒரு புல்லாங்குழல் வைத்திருக்கிறார். அவரது வசீகரமான புன்னகையையும் விளையாட்டுத்தனமும் பல காம தேவர்களை மையல் தெய்வங்களை கவர்ந்துள்ளன. பகவான் ஸ்ரீஹரியின் பிரகாசம் மேகம் போலே இருண்டது. அவரது விழிகள் தாமரை இதழ்களைப் போலே பெரியவை. முழங்கால்கள் வரை நீண்ட கரங்களுடன் இறைவன் மிகவும் மஞ்சள் நிற ஆடையை அணிந்துள்ளார். அவர் கழுத்தில் ஒரு அழகான மாலையை அணிந்துள்ளார். அதில் பிருந்தாவனத்தில் சுற்றித் திரியும் போதையில் தேனீக்கள் சத்தமிடுகின்றன. அவரது பாதத்தில் ஒரு கொலுசும் கரங்களில் வளையல்களும் தங்கள் பிரகாசத்தை பரப்புகின்றன. அவரது அழகிய புன்னகை மனதை கவர்கிறது. ஸ்ரீவத்சரின் சின்னமான கிரீடம், காதணிகள், கைக்கடிகாரங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களால் ஆன கழுத்து அட்டிகை ஆகியவை இறைவனை அவற்றின் சரியான இடங்களில் அலங்கரிக்கின்றன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அத்தகைய தெய்வீக தரிசனத்தை பெற்ற அனைத்து கடவுள்களும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். மிகுந்த மகிழ்ச்சியால் அவர்களின் விழிகள் வெளிநீரால் நிரம்பின. பின்னர் கூப்பிய கரங்களுடன் அனைத்து கடவுள்களும் பணிவுடன் உயர்ந்த தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரனை வணங்கினர். இவ்வாறு ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் கோலோக காண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் ஸ்ரீ கோலோகதம் குறித்த விளக்கம் என்று பெயரிடப்பட்ட 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.